இப்போ ஏன் கங்கைமரன் வந்து பேசுறாரு, இத்தனை வருஷமா என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சர்ச்சையா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு, ஓப்பனா வந்து அவர் பேசியிருக்காரு. அது வந்து நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல இத்தனை வருஷம் ஏன் பேசாம இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவருக்குமே ஒரு அஜெண்டா, அதாவது வந்து கங்கைமரனே பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சினிமாலே இருக்கிறதுனால, தயாரிப்பாளர் இருக்கிறதுனால எனக்கு சில விஷயங்கள் என் காதுக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வைரமுத்து பல நேரங்கள்ல இந்த பாட வரவங்க, கோரஸ் பாட வரவங்க இவங்கள கிட்ட எல்லாம் வந்து எப்படி சொல்றது, சின்மயி சொல்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகளை வந்து சொல்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரபல இசையமைப்பாளர், இன்னைக்கு பாப்புலர் இருக்கிற இசையமைப்பாளருடைய தங்கச்சி மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சின்மயி அவர்கள் வந்து வைரமுத்து அவர்கள் மீது மீட்டு குற்றச்சாட்டு கொடுத்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த சூழல்ல சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில கங்கை அமரன் அவர்களுமே கலந்து கொண்டாங்க. மீண்டுமே இந்த மீட்டு மேட்ரு வந்து பூதாகரமாயிருக்கு. கங்கை அமரன் அவர்கள் சின்மயிக்கு ஆதரவாகவும் வைரமுத்துக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் அந்த பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களோட கருத்து என்ன? அதாவது நெருப்பு அணைஞ்சாலும் கங்கு அணையாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே சின்மயிக்குள்ள வந்து கங்கு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த குற்றச்சாட்டு வந்துச்சு. போது கூட நிறைய பேர் வந்து இதை வைரலா பேசினாங்க, பரபரப்பா பேசினாங்க, சர்ச்சையானாங்க. எல்லாமே பொதுவாகவே மறதிங்கிறது எல்லாமே எல்லாருடைய இயல்பு. ஒரு விஷயத்த பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது அதை கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இது வந்து கடந்து போயிட்டாங்க. இப்போ இது திடீர்னு ஏன் பரபரப்பா இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த தக் லைஃப் ஓடிச்சா ஓடலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஆடியோ வெளியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முத்தமலை பாடலை வந்து சின்மயை பாடினோன்னே ஏன் அந்த சின்மயை வந்து 7 வருஷமா பாடாமல் இருந்தாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அந்த எப்படி சொல்லுது, அந்த கங்கு அது வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஊதாங்குழல்னு சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கங்கா இருக்கும். ஊன்னு ஊதுனாங்கன்னா அது மறுபடியும் நெருப்பு வந்துடும். அந்த மாதிரி நெருப்பாக மறுபடியும் பற்றிக்கிச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு பாப்புலரான ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா கங்கைமரனும் சின்மையும் உட்காந்து கலகலான்னு பேசுகிற மாதிரி ஒரு ஏதோ பாராட்டு விழான்னு நினைக்கிறேன். சின்மைக்கு ஏதோ ஒரு ஃபேன்ஸ் மீட்டோ என்னமோ நடந்துச்சு. அதில் கங்கைமரன் வந்து சில கருத்துக்களை வந்து இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடியே வைரமுத்து மேலே இந்த பாலியல் சர்ச்சையை வந்து சின்மை சொல்லிட்டாங்க. இப்போ ஏன் கங்கைமரன் வந்து பேசுகிறாரு, இத்தனை வருஷமாக என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சர்ச்சையாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு, ஓப்பனா வந்து அவர் பேசியிருக்காரு. அது வந்து நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல இத்தனை வருஷம் ஏன் பேசாம இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதே வந்து அதாவது வந்து சினிமா துறையில இவர் இசையமைப்பாளர், இவர் வந்து ஒரு பாடகர், எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதாவது இவரும் வந்து பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு கவிஞர் எல்லாம் இருக்கும்போது இதை வந்து பேசாம இருந்ததுக்கான காரணம் என்ன, இன்னைக்கு வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருக்குமே ஒரு அஜெண்டா. அதாவது வந்து கங்கை அமரனே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவங்க அண்ணனுக்கு வைரமுத்து எதிரி, புரியுதா உங்களுக்கு? வைரமுத்துக்கும் இளையராஜாக்கும் பல கால பகையா, நீண்ட கால பகையா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வைரமுத்து நம்ம அண்ணனுக்கு எதிரின்னும் போது வைரமுத்து வந்து அடிச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் சில நேரங்கள்ல கங்கை அமரனுக்கு இருக்கு. அதே நேரங்களில் நீங்கள் பாருங்கள், பல காணொலிகளில் வந்து நீங்கள் வைரமுத்தோட காணொலி, இதுக்கு முன்னாடி பல காணொலியில் போய் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இளையராஜா மேலே ஒரு காலத்தில் வந்து ஒரு கோபமாக இருந்தார். யார்? கங்கை அமரன். அப்போ என்ன சொல்லுவார்னா, இளையராஜாவே இவர் திட்டி பேசியிருக்கார், எத்தனையோ விஷயங்கள் திட்டி பேசியிருக்காரு. இளையராஜா மேலே பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து அடிச்சிருக்காரு, சாணி எடுத்து வீசியிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு அந்த அந்த காலகட்டத்தில் வைரமுத்துக்கு இவர் சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. இன்னைக்கு மறுபடியும் அண்ணன் தம்பி இளையராஜாவும் கங்கை அமரனும் சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து அண்ணனுக்கு சாதகமாக நடக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப வைரமுத்து வந்து சொல்லியிருக்காரு. இந்த இவர் பேசின ஒரு நோக்கம் வந்து இளையராஜாக்கு ஆதரவா, அதாவது இளையராஜா. ஆமாம், அது ஒரு அஜெண்டா தான், நிச்சயமா ஒரு அஜெண்டா தான். இது பாருங்க, இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் வைரமுத்து. என்னதான் நீங்க சொன்னீங்கன்னாலும் இளையராஜா பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அறிமுகப்படுத்தினவர் தானே அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கத்தான் செய்யும். புரியுதா உங்களுக்கு? வைரமுத்து நோ டவுட் பெரிய கவிஞர், பல பாடல்களை, அற்புதமான பாடல்களை கவித்துவமா வந்து எழுதியிருக்கிறாரு, கவித்துவமா படைச்சிருக்காரு. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவருடைய எழுத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா, அவருடைய எழுத்துல ஏதாவது பிழை இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஒரு உயர்தரமான எழுத்துக்களை வந்து கொடுத்திருக்காரு. பல சினிமா பாடல்களை பல நேரங்கள்ல எல்லாரும் எழுதுற மாதிரியான பாடல்களை வைரமுத்தும் எழுதியிருக்காரு. கமர்ஷியலான பாடல்கள், அதாவது வந்து கொண்டையில் தாளம்பு, குஷ்பு அப்படிங்கிற பாட்டெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் தப்பா சொல்ல முடியாது. பட் வைரமுத்து நல்ல படைப்பாளி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா சின்மயை வைரமுத்து மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து நீண்ட சர்ச்சையா இருந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேல இது வந்து ஒரு சர்ச்சையாவே பேசப்பட்டுட்டு வருது. மொத்தத்துல ஒரு பெண்,
இங்க சின்மை வந்து ஒரு பெண், அவங்க வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு பெரிய கவிஞர் மேல சொல்லும் போது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு டிபேட்டுக்குள்ள வந்துச்சு. இது இது இப்படி நடந்திருக்குமா நடந்திருக்காதா? ஒரு சிலர் வந்து நடந்திருக்கும் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சினிமாலே இருக்கிறதுனால, தயாரிப்பாளர் இருக்கிறதுனால எனக்கு சில விஷயங்கள் என் காதுக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வைரமுத்து பல நேரங்கள்ல இந்த பாட வரவங்க, கோரஸ் பாட வரவங்க இவங்கள கிட்ட எல்லாம் வந்து எப்படி சொல்றது? சின்மை சொல்ற மாரி சில குற்றச்சாட்டுகளை வந்து சொல்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரபல இசையமைப்பாளர். இன்னைக்கு பிரபல இசையமைப்பாளர். இளையராஜாக்கு அப்புறம் வந்த ஒரு இசையமைப்பாளர். பாப்புலரா இருக்கிற இசையமைப்பாளர். இன்னைக்கு பாப்புலரா இருக்கிற இசையமைப்பாளருடைய தங்கச்சி பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, வைரமுத்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து வைரமுத்து மேல பல வேதனையான பதிவுகள அவங்க சொல்லியிருக்காங்க. மீடியால வந்து சொன்னதில்ல. ஆனா வந்து சினிமா வட்டாரங்களுக்குள்ள அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்குள்ள பல நேரங்கள்ல பேசியிருக்காங்க. அதெல்லாம் என் காதுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் இல்லாம சின்மை மட்டும் தான் இந்த குற்றச்சாட்ட வந்து வைரமுத்து மேல சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா நிச்சயமா இல்ல. இன்னும் வேற வேற சில பெண்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சுசி அவங்க கூட சொல்லியிருக்காங்க. சமீபத்தில ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. என்னோட வீட்டுக்கு வா, ஒரு அன்பளிப்பு குடுக்குறேன்னு சொன்னாரு. நான் போனேன். எனக்கு தெரியும் அவர் என்ன நோக்கத்தில கூப்பிடுறாருன்னு. அவங்க சொன்னது தான். நம்ம சொன்னது இல்ல. ஆனா வந்து நான் போம்போதே என் பாட்டிய துணைக்கு கூட்டு போனேன். அப்புறம் வந்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு, ஆ போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, சார் ஒரு அன்பளிப்பு தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னோனே, ஆமாமா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஒரு பேண்டீன் ஷாம்பூ ஒரு கண்டிஷனரும் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு அப்படிங்கிறத வந்து சொல்லி, அது பயங்கரமா சர்ச்சையாச்சு. நான் ஏன் இந்த இடத்துல இது சொல்றேன்? இத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, தேவையில்ல. நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வைரமுத்துங்கிற கவிஞர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மேல கறை. அது வந்து படிஞ்சிருச்சு. அது வந்து இனிமே மாத்த முடியுமா அப்படின்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் காலம் காலத்துக்கும் வைரமுத்துங்கிற கவிஞர் என்னைக்குமே அவர் வாழ்வார் கவிஞரா. ஆனா அந்த கவிஞர் மேல ஏற்பட்டிருக்க கறை ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து காலங்காலத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா அந்த கறை இதுவரைக்கும் துடைக்கப்படல. வைரமுத்து ஏதாவது மறுப்பு சொல்லியிருக்காரா? இல்ல இந்த சுசி சொன்னதுக்கோ, இல்ல சின்மை சொன்னதுக்கோ அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்க எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்றீங்க. சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாடல்கள்ல இருந்து தலைப்புகள் வந்து எத்தனையோ தலைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அறிக்கையெல்லாம் சொல்லியிருக்காரு. என்னிடம் அனுமதி கேட்கல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காரு. பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்து, பல விஷயங்களுக்கு கவிதைத்துவமா பல விஷயங்களை சொல்லக்கூடிய வைரமுத்து, ஏன் இந்த விஷயத்துல, இந்த பெண்கள் விஷயத்துல அவர் மேல வைக்கப்படுற சர்ச்சை, அதுவும் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா பாலியல் சர்ச்சை. இப்ப சினிமாவிலே பாத்தீங்கன்னா சின்மை வந்து ஒரு பிரபலமான பாடகியா இருக்காங்க. இப்ப சுசியுமே வந்து பிரபலமான ஒரு நபரா தான் இருக்காங்க சினிமால. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுக்கு வைரமுத்துக்கிட்ட இருந்து ஏதாவது மறுப்பு, ஆழமான மறுப்பு, அழுத்தமான மறுப்பு, ஆணித்தரமான மறுப்பு அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரான்னா எங்கேயுமே சொல்லலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ எது உண்மை எது பொய்ங்கிறது நிஜமாவே நமக்கு தெரியாது. இப்ப அங்க சின்மைக்கும் வைரமுத்துக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு, இல்ல வந்து சுசிக்கும் வைரமுத்துக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம வந்து யூகிக்க முடியாது. யூகங்களுக்கு நடுவுல பேச முடியாது. நம்ம ஏன் இன்னைக்கு எடுத்து பேசுறோம், ஏன் இதை பத்தி விவாதிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிபேட்டுக்கு வந்துருச்சு. இது வந்து சோஷியல் பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. நீங்க பொது வெளியில வந்துட்டீங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டியே இருக்கான்னு வச்சுக்கோங்க, 4 ரூம்குள்ள நீங்க சண்டை போட்டீங்கன்னா எவனும் உங்களை வந்து உள்ள வந்து கதவை தட்டி ஏன்டா சண்டை போடுறீங்கன்னு கேட்க போறது இல்லை. நீங்க வெளியில ரோட்டுக்கு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏமா ஏன்டா டே இப்படி ஒரு பொண்டாட்டி அடிக்கிற அப்படின்ட்டு தட்டி கேட்கத்தான் செய்வான். நாலு ஒரு பொண்டாட்டி புருஷன் அடிச்சா ஏமா இப்படி பண்ணலாமாம்மா, சரி அனுசரிச்சு போலாமே அப்படின்னு சொல்லத்தான் செய்வான். அது வந்து அந்த மாதிரியான சூழ்நிலையே அவங்க உருவாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி சொல்றது, இது 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 சரியா தப்பாங்கிறது ஒரு பக்கம். வைரமுத்து பத்தி விக்கிபீடியான்னு ஒண்ணு இருக்கு. விக்கிபீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா பிரபலங்களை பத்தி அவர்களுடைய தகவல்கள், அதாவது வந்து பிறந்தது, வளர்ந்தது, எந்த ஊர்ல பிறந்தாங்க, எங்க படிச்சாங்க, எப்படி படிச்சாங்க, எந்த படத்தின் மூலமா அறிமுகமானாங்க, இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஹிஸ்டரி மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு குடும்ப சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி விக்கிபீடியால போய் வைரமுத்து பத்தி சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா கூட அங்க கடைசியில உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்க போடுறான். என்ன போடுறான், சின்மையால் சர்ச்சைக்குள்ளானவர் வைரமுத்து பாடகர், பிரபல பாடகர் அப்படிங்கறது கொண்டு வந்துடுறான். சோ இது வந்து கரையா போச்சு. வைரமுத்து யாராலும் எடிட் பண்ணலாம் சார், எடிட் பண்ணலாம். ஆனா எடிட் பண்ணலையே. நீங்க எதை வேணாலும் எடிட், நீங்க அவதூறுகளை வந்து நீங்க அள்ளி பூசினீங்கன்னா அங்க நீங்க எடிட் பண்ணுவாங்க. ஆனா இப்பயும் வைரமுத்தோட விக்கிபீடியா நீங்க போய் பாருங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வியும் அந்த மாதிரியான விஷயமும் அதுல பதிவிட்டு இருக்காங்க. சோ ஒரு பெரிய பிரபலமான மனிதர், அவரை பத்தி பேசும்போது அங்க ஒரு தப்பான விஷயத்தையும் பதிவிட வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்பட்டு போச்சு. அது வந்து வைரமுத்து காலத்துக்கும் பாத்தீங்கன்னா இது கரை தான், அது மாற்றவே முடியாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து வைரமுத்து இது நாள் வரைக்கும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வெளியில பதில் சொல்லல அப்படின்னு சொன்னாலுமே, சின்மை அவர்கள் தொடர்ச்சியாக வந்து சோசியல் மீடியாவில் பேசுறாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூல பேசுறாங்க. ஆனா ஏன் வந்து லீகலா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? சரி, நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றீங்க கேளுங்க. லீகலா ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது எப்படின்னா,
அதாவது வந்து ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டை போய் வந்து நீங்க கோர்ட்ல வந்து சொல்லும்போது பரபரப்பா பல நேரங்கள்ல பேசப்படலாமே தவிர ஆதாரங்களோட நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். நீங்க வந்து ஒரு கணவன் வந்து, நான் ஜென்ரலா சொல்றேன், கோர்ட்டு இந்த மாதிரியான வழக்குகளை பத்தி சில விஷயங்கள் எனக்கு தெரியும், அதை வச்சு சொல்றேன். இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி மீது ஏதோ ஒரு அடல்ட்ரி குற்றச்சாட்டு, அடல்ட்ரினா வேற ஒருத்தனோட தொடர்புல இருக்கா அப்படின்னா அதை வந்து நீங்க ஆதாரத்தோட நிரூபிக்கணும். பலவிதமான ஆதாரங்களுக்கு தேவைப்படுது. கோர்ட்டுன்னும் போது ஒரு நீதிபதி அங்க உட்கார்ந்து பல விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு தீர்ப்பு சொல்ற இடத்துல இருக்கும்போது நீங்க இந்த ஆதாரங்களை எல்லாம் என்னதான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பல ஆதாரங்கள் வந்து கோர்ட்டுக்கு தேவையான சில ஆதாரங்கள் இருக்கு. அது கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அதை நிரூபிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது சின்மை நடந்த இந்த விஷயங்கள் இதெல்லாம் வெளிநாட்டில் எங்கேயோ நடந்துச்சுன்னு சொல்றாங்க, பல விஷயங்கள் சொல்றாங்க. நடந்தது, நான் மறுபடியும் சொல்றேன், நடந்தது என்ன அப்படிங்கிறது சின்மைக்கும் வைரமுத்துக்கும் மட்டுமே தெரியுமே தவிர நம்மெல்லாம் வந்து அதை பத்தி பேசலாமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஆதாரங்கள் எல்லாம் முழுக்க கொடுக்க முடியுமா அப்படின்னா பல நேரங்களில் இந்த மாதிரியான கேஸ், இந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்ல பாலியல் குற்றச்சாட்டுகளை, பாலியல் சீண்டல்களை வந்து ப்ரூவ் பண்றது கஷ்டம். பல நேரங்களில் நீங்க பாருங்க, கற்பழிப்பு கொள்ளை வழக்கிலேயே வந்து சரியா வந்து சரியான சாட்சியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு தள்ளுபடி ஆயிரும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. அதனால அவங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு விரும்பாமலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவங்களுடைய ஆதங்கம் அதை வந்து சோசியல் மீடியா மூலமா வெளிப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பல வருஷங்கள் கழிச்சு கூட திருப்பி அதை பத்தி பேசுறாங்க, திருப்பி அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது வந்து ஒரு ஒரு பெண் தன் சம்மதப்பட்டு சில விஷயங்கள் நடந்தா அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க, இது வந்து உண்மை. ஆனா வந்து சம்மதப்படாம சில நேரங்கள்ல இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்குள்ள ஆகும்போது அது காலத்துக்கும் அவங்களுக்கு வந்து வடுவா இருக்கும், அவங்க மனசுக்குள்ள அது பதிஞ்சிருக்கும். நான் சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 8 வயசுல 10 வயசுல இருக்கிற ஒரு பெண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அங்கிள் அவன் ஏதோ ஒரு பாலியல் சீண்டல் வச்சிருக்கான், நடந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெண்ணோட அப்பா சொல்லுவார், அந்த பெண்ணோட அப்பாவுக்கு தெரியாதுல இந்த மாதிரி அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி நடந்திருக்காருன்னு. அவர் சொல்லுவாரு, பக்கத்து வீட்டு அங்கிள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த காலில் விழுந்து நீங்க கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கும் போது கூட அன்னைக்கு ஒரு வளர்ந்த ஒரு அதாவது முதிர்ந்த மனிதரா அவர் தகப்பன் ஸ்தானத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ணும் போது கூட அந்த பெண்ணுக்கு அந்த எண்ணங்கள் தான் வரும் மனசுல அந்த ஆளை பத்தி. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து பதிஞ்சிரு சார் மனசுல. நீங்க சொன்ன உதாரணத்தோட கனெக்ட் பண்ணி நிறைய பேர் வைரமுத்துக்கு ஆதரவா பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு, ஆனாலுமே சின்மை ஏன் அவருடைய கல்யாணத்துக்கு வந்து வைரமுத்து கூப்பிட்டாரு, அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கதான்னு கேட்கறாங்க இல்லையா? இல்ல அந்த அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி. அதாவது வந்து நம்ம ஒரு சைடா பேசக்கூடாது. சின்மையுடைய கல்யாணத்துக்கு வைரமுத்து வந்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்குங்கிற மாதிரி தான் சின்மை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வைரமுத்து வைரமுத்துக்கு இவங்க அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க. அழைப்பிதழ் இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு வைரமுத்து போவாரான்னா போக மாட்டாரு, போக வேண்டிய தேவையும் இல்லை அவருக்கு. எதுக்கு போறாரு? அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க, அழைப்பிதழ் பேர்ல அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்மையோட முகம் வந்து ஒரு சந்தோஷமா, ஒரு முக மலர்ச்சியா, ஒரு பூ எந்த அளவுக்கு மலர்ந்தா டக்குன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தாங்க, ஆசீர்வாதம் வாங்கினாங்க, எல்லாமே இருக்கு. ஸோ ஏதாவது இந்த கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேள்விதான் இந்த கேஸ்ல வீக். இதுதான் உண்மை. நடந்தது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. பல விஷயங்கள் வைரமுத்து பத்தி அரச புரசலான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது உண்மை, நான் கேள்விப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனா நம்ம யார் மேலேயும் வந்து சில விஷயம், அதாவது காதுக்கு வந்த விஷயங்களை வச்சு இதுதான் உண்மை, இப்படிதான் நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு பெண், நம்ம இங்க இருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பெண் அனாவசியமா ஒரு கவிஞர் மேல தேவையில்லாம இந்த குற்றச்சாட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த திருமண நிகழ்ச்சி நீங்க கேட்டீங்கல்ல, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து இந்த விஷயத்துக்கு வைரமுத்து பதில் சொல்லணும்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இந்த திருமணத்துக்கு நீ கூப்பிட்டுருக்கியே அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, இது கண்டிப்பான, இது எப்படி சொல்றது, வேலிடான, கண்டிப்பா கட்டாயமா கேட்கப்பட்ட கேள்வி, கட்டாயமா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி. இந்த கேள்விக்கு சின்மை தான் பதில் சொல்லணும். இந்த கேள்வி என்ன நடந்துச்சு, ஏன் கூப்பிட்டேன், எதனால ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணுமே தவிர நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த கேள்வி வந்து நிச்சயமா இருக்கு. இந்த கேள்வி வந்து சின்மையோடைய வழக்கை வந்து வீக்காக்குற ஒரு கேள்விதான். பட் இருந்தாலும் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படுது. நம்ம நிறைய பார்த்திருக்கோம், எத்தனையோ விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதாவது வந்து ஒரு பரபரப்பா பாப்புலரா இருக்கிற ஒரு மனிதனுக்கு கீழே நடக்கிற சில அநீதிகள் பல நேரங்கள்ல வந்து தட்டி கேட்க முடியாம போயிருது. அதுதான் நம்ம ஜெய்பீம் படமே எடுத்துக்கோங்களேன், அதுல என்ன நடந்துச்சு, அதனுடைய சம்பவங்கள் என்ன, ஒரு இந்த மாதிரி தட்டி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு நடந்த ஒரு அநீதி, அதுதான்
தானே வந்து ஒரு லாயர் வந்து எடுத்து செஞ்சு அதை வந்து நீதி வாங்கி தராருங்கிறது தானே அந்த கதை. ஸோ இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பெண் என்ன என்ன காரணத்தினால வந்து அவங்களுக்கு என்ன சூழ்நிலை அப்படி சொன்னாங்கன்னு தெரில, என்ன சூழ்நிலைக்கு திருமணத்துக்கு அழைச்சாங்கன்னு தெரில. ஆனால் இத்தனை காலம் கடந்து வந்து அவங்க ஏன் வந்து இதை பேசிக்கிட்டே இருக்கணும், என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து 7 வருஷத்துக்கு மேலே அவங்க பாடவே முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது உண்மை, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் யாராவது மறுக்க முடியுமா? இப்போ இந்த முத்தமலை பாட்டை வந்து ஹிந்திலையும் தெலுங்குலையும் இவங்க பாடியிருக்காங்க, யாரு சின்மை பாடியிருக்காங்க, தமிழ்ல வந்து டி பாடியிருக்காங்க. மொத்தத்தில் அந்த படம் வந்து அந்த பாட்டு வந்து படத்திலே வரல, அது விட்டுருங்க, அது தனியா தூக்கி போட்டுருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மேடையில பாடின போது இந்த 2 வருஷம் பாடினவங்க ஏன் வந்து தமிழ்ல பாடல, அந்த கேள்வி வருதா இல்லையா? தமிழ்ல இப்ப பாட வைக்க முடியல, ஏன் பாட வைக்க முடியல? ஏஆர் ரஹ்மான் மாதிரி, மணிரத்னம் மாதிரி, கமலஹாசன் மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள் பங்கு பெற படத்திலேயே சின்மையால பாட வைக்க முடியலையா? அப்படின்னா அப்ப என்ன நடந்திருக்கு, பின்னணியில என்ன இருக்கு? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, தெலுங்குலையும் ஹிந்திலையும் இந்த சின்மை பாடியிருக்க அந்த பாட்டை தமிழ்ல மட்டும் ஜிக்கு கொடுத்து பாட வைக்க வேண்டிய அவசியம் என்ன? மற்ற 2 மொழிகள்ல வந்து வேற ஒரு சின்மை பாடிட்டு அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்களே என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்ல வந்து நான் பாடிய பாடல் வந்து தெலுங்குல சாஸ்திரா திருப்பதி பாடியிருப்பாங்க, அவங்க வந்து தெலுங்குல பாடின பாட்டை நான் தமிழ்ல சார். இது பல நேரங்கள்ல சார், இதெல்லாம் பல நேரங்கள்ல நடக்கிறது, இதெல்லாம் வந்து சினிமால பல நேரங்கள் நடக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் தமிழ்ல பாடின பாட்டை வந்து தெலுங்குல வேற யாரோ பாடுவாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் தெலுங்குல பாடின பாட்டோ இல்ல ஹிந்தியில பாடின பாட்டோ இங்க மனோ பாடுவாங்க. இதெல்லாம் பல நேரங்கள்ல சினிமால நடக்கிற விஷயம் தான். இது ஒன்றும் புது விஷயங்கள்ல, எனக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இங்க இந்த இடத்துல நமக்கு அந்த கேள்வி வருது. இந்த இடத்துல 7 வருஷம் பாடல, 7 வருஷம் பாடலைன்னும் போது அப்ப அந்த அழுத்தம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. அங்கதான் நான் கேட்கிறேன், 7 வருஷம் சின்மை பாடல, 7 வருஷம் சின்மை டப்பிங் பேசல. சோ இந்த இடத்துல நம்ம இந்த கேள்வியை கேட்கிறோம். இந்த கேள்வி இந்த இடத்துல சரியான கேள்விதான். என்ன கேள்வினா, தெலுங்குல, அதாவது வந்து ஹிந்திலையும் தெலுங்குலையும் பாடினவங்க தமிழ்ல ஏன் பாடல அப்படிங்கிற கேள்வி, அது ஒரு கேள்வி நிச்சயமா வருது, வரத்தான் செய்யும். அது நீங்க சொன்ன மாதிரி காரணமா கூட இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கேட்கறதுக்கு நியாயமான ஒரு கேள்வியா தான் இருக்கு. சோ இந்த கேள்வி வந்து எல்லார் மனசுலயும், அதாவது என் மனசுல தோணுன ஒரு விஷயம் கிடையாது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல சோசியல் மீடியால அந்த கேள்வி வெளிப்படுத்திட்டு வராங்க. சோ இந்த கேள்வி இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சிருங்க சார். அவங்க தெலுங்குல பாடினாங்க, தமிழ்ல பாடினாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. 7 வருஷம் ஏன் சின்மை பாடல, 7 வருஷம் ஏன் சின்மை டப்பிங் பண்ணல, இதுக்கு காரணம் சொல்லுங்க. அதாவது மாசத்துக்கு ஒரு 20 பாட்டு அப்படின்னா கூட வருஷத்துக்கு ஒரு 250 பாட்டு பாடியிருப்பாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 1500ல இருந்து 2000 பாட்டு பாடியிருப்பாங்க. அவங்க பாட விடாம தடுத்ததுக்கு என்ன காரணம்? ஏன் காரணம்? அப்படி சின்மை ரிட்டையர் ஆயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? சின்மை எந்த படத்துலயுமே பாடுறதில்ல தெரியுமா உங்களுக்கு 7 வருஷமா? அப்படின்னா அப்படி கிடையாது. தெலுங்குல பாடுறாங்க, கன்னடத்துல பாடுறாங்க, மற்ற ஹிந்தியில பாடுறாங்க, மலையாளத்துல பாடுறாங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் பாடுறாங்க. தமிழ்ல மட்டும் பாடல. வாய்ப்பு கமலஹாசன், மணிரத்னம் போன்ற ஆளுமைகள் இருக்கிற ஒரு படத்திலேயே வந்து வாய்ப்பு வழங்கப்படலன்னு சொல்றீங்க. அதே ஆளுமைகள் ஏஆர் ரஹ்மான் இருக்கிற படத்துலதான் வந்து இந்த வைரமுத்துக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது இல்லையா? பொன்னியின் செல்வன் மாதிரி வந்து ஒரு காவியத்துல வைரமுத்து அவர்கள் இல்லாதது வந்து பெரிய இழப்பு தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்றாங்க. சோ இதுல வந்து வைரமுத்து அவர்களுமே புறக்கணிக்கப்படுறாரு இல்லையா? வைரமுத்து இந்த 7 வருடங்கள்ல எத்தனை பாடல் எழுதுனான்னு எனக்கு லிஸ்ட் கொடுங்க. எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்காருல்ல. ஏஆர் ரஹ்மான் பயன்படுத்தல, இந்த காம்பினேஷன்ல பாடல இல்லையா? அதெல்லாம் ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம் ஒரு காம்பினேஷன்ல மட்டும் பாடல. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு காம்பினேஷன்ல மட்டும் வைரமுத்து எழுதல. அதாவது ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன்ல வைரமுத்து எழுதல. அங்க என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இல்ல பல நேரங்கள்ல பல இசையமைப்பாளர்கள்லாம் ஒன்னா தெரிவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து நம்ம ஹாரி ஜெயராஜன் இல்லாம நான் பயணிக்க மாட்டேன்னு இருந்த காலங்கள், அதுக்கப்புறம் உடஞ்சு வேற வேற இசையமைப்பாளரோட பயணிக்கிறது, இதெல்லாம் வந்து சினிமால சாதாரணமா நடக்கிறது சார். இப்ப பாரதி ராஜாவும் பாத்தீங்கன்னா பல பேரோட கண்ணன் ஒரு கேமராமேன் இல்லாம பயணிக்க மாட்டேன்னு ஒரு காலங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணி, ஒரு அமைப்பு, ஒரு காலத்துல ஒன்னா இருப்பாங்க. இசையமைப்பாளர், இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள்லாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தால பாத்தீங்கன்னா உடைஞ்சிருவாங்க. இப்ப நம்ம மணிரத்னமே எடுத்துங்களேன். மணிரத்னம் வந்து நம்ம பிசி ஸ்ரீராம் வச்சுதான் ஒரு காலத்துல வந்து எல்லா படமும் கேமரா பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வேற கேமராமேன் போயிட்டாரு. இதுக்கெல்லாம் நம்ம காரணம் கண்டுபிடிக்கணும். ஏஆர் ரஹ்மானும் வைரமுத்தும் ஏன் இணைந்து பணியாற்றல அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து காரணம் சொல்ல தேவையில்லை. அதுக்கு வேற ஏதாவது பின்னணி காரணம்னு சொல்றாங்க. இல்ல இது காரணமாவே இருக்கட்டும். ஆனா வந்து மொத்தத்துல நீங்க சொல்ற மாதிரி இதுவே காரணமா இருக்கட்டும், ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா வைரமுத்து இந்த காலகட்டங்கள்ல, இந்த 7 வருட காலகட்டங்கள்ல வேற இசையமைப்பாளர்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரா, எழுதலையா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. சோ எழுதியிருக்காருன்றது தானே உண்மை.
பல பாடல்கள் எழுதியிருக்காருன்னு தான் உண்மை. என்னமோ சின்ன படம், பெரிய படம் அதெல்லாம் விட்டுருங்க. வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் யாரு நீங்க வந்து காசை கொண்டு போய் கண்ணில் கொடுத்தீங்கன்னா அவர் எழுதி பாட்டு கொடுப்பாரு. புதுசா ஒருத்தன் போறான், சார் நான் ஒரு படம் எடுக்கிறேன், நான் வந்து டேஞ்சர் ஜோன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா, ஐயோ அருமையான தமிழ் தலைப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அது டேஞ்சர் ஜோன் இங்கிலீஷ் தலைப்பு. அவருக்கு தேவை 5 பாட்டுலையும் எனக்கு கொடுத்து விடுங்கள், ஒரு பாட்டு கொடுத்தால் நான் எழுத மாட்டேன், 5ஐயும் கொடுத்தால் எழுதுவேன் அப்படின்னு தட்டி பறிச்சுப்பாரு. இது வைரமுத்தோட இயற்குணம், புரியுதா உங்களுக்கு? அதனால வைரமுத்து பல படங்கள் பேர் தெரிஞ்ச படம், அறிஞ்ச படம், அறியாத படம், எத்தனையோ படங்களுக்கு, வந்த படம், வராத படத்துக்குலாம் எழுதியிருக்காரு. ஆனா சின்மையோட பொசிஷன் நீங்க சொல்லுங்க, எந்த படத்துக்கு பாடினாங்க சொல்லுங்க, எந்த படத்துக்கு டப்பிங் பேசுறாங்க சொல்லுங்க. திரிஷாக்கு நம்ம வந்து லியோல வந்து டப்பிங் பேசுனதா சொல்றாங்க, அது கூட வந்து ஃபைன் கட்டுறதா சொல்றாங்க ஒரு பக்கம். சரி, இதெல்லாம் வந்து அதாவது ஒரு பிரபலமா டப்பிங் பேசலே அவங்க தான் டப்பிங் கொடுத்தாங்க. என்னது? 96 படத்துல திரிஷாக்கு அதுதான் சார் சொல்றேன். சில நேரங்கள்ல சில பேர் வந்து எனக்கு இவங்க தேவை அப்படின்னு அழுத்தமா கேட்கப்பட்ட போது, அந்த நேரத்துல அழுத்தமா கேட்டது போது பயன்படுத்திக்கங்க, ஆனா அந்த ஃபைனை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைன் வாங்கினதெல்லாம் நடந்திருக்கு. உண்மை. நான் சினிமா தொழில தானே இருக்கேன், நான் வெளிப்படையா சொல்றேன். ஃபைன் கட்டியிருக்கிறாங்க அதுக்காண்டி, புரியுதா உங்களுக்கு? நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. சின்ன சில்லி ரீசன், அதாவது 2 வருடம் சந்தா தொடர்ந்து கட்டளைங்கிறதுக்காண்டி அவங்கள வந்து நாங்க வந்து நீக்கிட்டோம் சங்கத்துல இருந்து அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல பொருளாகும்? சரி, சந்தா இன்னைக்கு கட்ட போறாங்க, அப்ப சந்தா கட்ட போறவங்கள சந்தா வாங்கிட்டு மறுபடியும் பாடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பாடல? ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வந்து 2 வருஷம் புதுப்பிக்காம விட்டுறீங்க, ரினியூவல் பண்ணல. இன்னைக்கு நீங்க ரினியூவல் பண்ண போறீங்க, அப்ப ரினியூவல் பண்ணி கொடுப்பானா? ஃபைனோட ரினியூவல் பண்ணி கொடுப்பானா? இல்ல வந்து இனிமே நீங்க வந்து காரே ஓட்டக்கூடாது, எப்படி ஓட்டுவீங்க, 2 வருஷம் நீங்க ஓட்டாம இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸே கொடுக்க மறுப்பான். ஸோ என்ன நடந்திருக்கு? என்னமோ ஒன்று நடந்திருக்கு. சின்மையை பொறுத்த வரைக்கும் சில அநீதிகள் நடந்திருக்குங்கிறது வந்து நம்ம பேசணும், அது உண்மை. ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி, அதை நம்ம பேசிட்டானோம். அந்த பெண்ணுக்கு ஏன் அந்த அநீதி நடந்துச்சு? ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு முன்னணி கவிஞர் மேல வைக்கப்பட்டதுனால அந்த அநீதி நடந்திருக்கு. பாலியல் குற்றச்சாட்டு அவங்க ஒரு கவிஞர் மேல வச்சிருக்காங்க, வைரமுத்து மேல. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ளவெல்லாம் நம்ம போலாமே தவிர அது நமக்கு தெரியாது, உண்மைதான். ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பெண்மணி. ஆனா அந்த கருத்தை அவங்க வலியுறுத்தி சோசியல் மீடியால சொன்னதுனால அவங்கள 7 வருஷம் பாட விடாம, அவங்களை 7 வருஷம் டப்பிங் பேச விடாம தடுத்தது என்பது மிகப்பெரிய கொடுமை. அதாவது வந்து ஒரு யாரை வேணாலும் நீங்க வந்து சும்மா இருக்கலாம் சார், ஒரு கலையை வந்து சாகடிக்க கூடாது. அவங்களால கிட்டத்தட்ட இந்த 7 வருஷத்துல பாத்தீங்கன்னா 1500 2000 பாடல் கூட வந்திருக்கலாம், இல்ல ஒரு 1000 பாடல்களாவது குறைஞ்சது வந்திருக்கலாம். அப்ப நீங்க ஒரு கலையை, ஒரு கலைஞனை நீங்க சாகடிக்கிறீங்க, இது பெரிய கொடுமை. ரொம்ப நன்றி சார். வைரமுத்து அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் நன்றி. நன்றி.